7ஆம் நூற்றாண்டுல தண்ணிக்கடியிலையும் நெருப்ப ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஒரு ஆபத்தான வெப்பன் தான் இந்த கிரீக் ஃபயர். இத கிழக்கு ரோமானிய பேரரசுன்னு சொல்லப்படுற பைசாண்டைன் எம்பையர் உருவாக்கி இருக்காங்க. உலகத்துல இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம இருக்க மிஸ்ட்ரியில இந்த கிரீக் ஃபயரோட காம்போசிஷனும் ஒண்ணு. அதாவது அவங்க உருவாக்குற நெருப்போட கலவை. ஏன்னா இந்த கிரீக் ஃபயர் தண்ணிக்கு மேல மட்டும் இல்லாம தண்ணிக்கு அடியிலையும் எரியும். இப்ப இருக்க ஆராய்ச்சியாளர்கள் கிரீக் மக்கள் இந்த நெருப்பை நாப்தா, குயிக்லேம், சல்பர் மாதிரியான காம்போசிட் மெட்டீரியல் வச்சு உருவாக்கி இருக்கலாம். ஆனா சரியான காம்போசிஷன் என்னங்கறத கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த ஃபயர் வெப்பனை பைசாண்டைன் ஆர்மி கப்பல்ல தான் பயன்படுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. போர் சமயத்துல கப்பல்ல இருந்து ஒரு நெருப்பு தண்ணி பட்டு அணையாம தண்ணி கடியிலையும் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே ஆப்போசிட் படையை நெருங்கினா ஆப்போசிட் படையில இருக்கவங்களோட பயத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு விதத்துல அந்த பயம் தான் பைசாண்டைன் ஆர்மியோட தொடர் வெற்றிக்கு காரணமா அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பைசாண்டைன் எம்பையர் கிரீக் ஃபயர்ங்கிற இந்த வெப்பனை அவங்க நகரத்தை பாதுகாக்கவும் முக்கியமான போர்கள்ல மட்டும்தான் பயன்படுத்திருக்காங்க. கூடவே இவங்க இந்த கிரீக் ஃபயரை உருவாக்கும் முறையை வெளிப்படுத்தாம பாதுகாப்பா வச்சிருந்ததால காலப்போக்குல வேற யாருக்கும் தெரியாம உருவாக்குனவங்களோடய மறந்துருக்கு. ஆனா 7th and 8th செஞ்சுரியில மிஸ்டீரியஸ் அண்ட் டேஞ்சரஸ் வெப்பனா அந்த கிரீக் ஃபயர் இருந்திருக்கு. இதை பத்தி உங்களுக்கு இப்பதான் தெரியும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே இந்த மாதிரி நியூஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.